ஹாய் தேர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் காலம் இருக்குது. இந்த 4 மாத காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். பட் உங்களுக்கு இப்போ 4 மாதம் இருக்குது. ஒரு 3 மாதம்குள்ளே உங்களால் எல்லாமே முடிக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணலாம். இப்போ பார்த்துங்க, இதுக்கப்புறம் யாரும் விளையாட்டாக இருக்காதீங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பர். இதுக்கப்புறம் படிக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் ரொம்ப இதுக்கப்புறம் டைமே வேஸ்ட் பண்ணதான் அந்த மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம படிக்கிற கண்டென்ட் பயனுள்ளதாக இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது, தேவையானதாக இருக்கணும். தேவையில்லாத படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு. அதையும் நீங்கள் மனதில் வச்சுங்க. நம்மக்கிட்ட டிஎன்பிசிக்கு அந்த தமிழ் இருக்குது இல்லையா, அந்த தமிழுக்கு யூனிட் 7க்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அந்த 15 கேள்விக்கு தான் எல்லோரும் வெளியே போய் அங்கே இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் தேவையே கிடையாது. நம்மக்கிட்ட ஓல்டு புக்கு நியூ புக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதை உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். மற்றும் கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் படித்தாலே போதும். நீங்கள் படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 15 கேள்வி ரொம்ப ஈஸியாக எளிமையாக தான் அந்த கேள்வி கேட்க போகிறாங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்காட வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. மீதி 85 கேள்வி இருக்குது. அது இலக்கணம் புக் பேக்லேருந்து உங்களுக்கு கேள்விகளானது கேட்க போகிறாங்க. அது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வேணாம். புக் பேக்கில் இருக்கிறத எடுத்துக்காட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு போங்க, போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் விலை 50 ரூபா. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஆனது சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அடுத்தபடியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸுக்கு முக்கியம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்துங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நார்மலாக பார்த்துங்க, கேள்வி எப்படி கேட்குறாங்கன்றது வேணால் பார்த்துங்க. நார்மலாக நீங்கள் புக்கில் இருக்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே படித்து தான் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அதை பார்க்கறதுக்கு பதில் உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கலாம். சிலபஸ்லாம் அதே தான். இப்போ தமிழுக்கு நீங்கள் எடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா சிலபஸ் ரீதியாக பார்க்கணும். இந்த சிலபஸ் ரீதியாக வந்திருக்க கேள்வி மட்டும் பார்க்கணும். ஆனால் நிறைய இது தூக்கிட்டாங்க இல்லையா, நிறைய கேள்விகள் கேட்குறது இல்லை. ஸோ அந்த ரீதியாக வேணா பார்க்கலாம். தமிழுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, விட்டுருங்க. மேக்ஸுக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஸ் பண்ணிங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கடந்த ஒரு 3 வருடம் கொஸ்டின் பேப்பர் அது வரைக்கும் போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. ஓகே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 4 மாதத்தில் படிக்கிறதுக்கு நல்லா உட்காந்து படிங்க. 4 மாதம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பட் டைம் வேஸ்ட் பண்ணால் பத்தாது, அதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.